ஏக இறைவனின் சாந்தியின் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலேயும் முதல் விஷயமே பார்த்தீங்கன்னா ஒரு கவலையான விஷயம்தான் சொன்னோம். 19,000 பேத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ சிறை தண்டனையில் தூக்கு தண்டனையை கொடுத்துருக்காங்க. அப்படியே சிறை தண்டனையை என்ன பண்ணிட்டாங்க, ஆயுள் தண்டனையாக இருந்ததை தூக்கு தண்டனையாக மாற்றி விட்டுருக்காங்க. யார் இவங்கெல்லாம் பார்க்கும்போது பாலஸ்தீனத்தில் இருந்த அப்பாவி மக்களும் சரி, போராளிகளும் சரி, இவங்கெல்லாம் இஸ்ரேல் ஜெயிலில் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்ரேலுடைய பார்லிமெண்ட்டில் ஒரு மசோதா மாதிரி கொண்டு வராங்க. அதனுடைய சாராம்சமே என்னென்னா, அவங்க அத்தனை பேர்த்தையும் ஒட்டுக்கா தூக்கில் போடணும் அப்படிங்கிறது தான். அதாவது யாரையுமே இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, சிறையில் வச்சிடக்கூடாது. சிறையில் வச்சா தான் என்ன பண்ணுறாங்க, அவங்கள மீட்கிறதுக்காக என்ன பண்ணிடுறாங்க, பிணைக்கீரியை பிடிச்சிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் போர்லாம் செய்கிறாங்க. அத்தனை பேர்த்தையும் நம்ம அழிச்சிட்டோம்னா என்ன பண்ண மாட்டாங்க, போருக்கே வேலை இருக்காதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் இத்தனை பேர்த்த தூக்கில் போட்டாலுமே பார்த்திங்கன்னா சண்டை தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப ஒரு அநியாயமான முயற்சி. இத்தனாயிரம் பேர்த்தையும் யாராவது தூக்கு தண்டனை கொடுப்பாங்களா? நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம், தூக்கு தண்டனைலாம் வந்தாவே போதும். நிறைய ஹியூமன் ரைட்ஸ்லேருந்துலாம் இல்லை தூக்கு தண்டனை நீங்கள் கொடுக்கக்கூடாது, ஆயுள் தண்டனை கூட கொடுங்க, ஆனால் தூக்கு தண்டனை கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் போராடுவாங்க. ஆனால் இவங்க எத்தனாயிரம் பேர்த்துக்கு, அதுவும் பொதுமக்களுக்கெல்லாம் போய் தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அதில் ஒருத்தவங்க கூடாம, அது 5 வயசு பையனாக இருந்தாலும் சரி, 70 வயசு ஆட்களாக இருந்தாலும் சரி, அவங்க டாக்டரோ டீச்சரோ காசாவுடைய அப்பாவி மக்களோ போராளிகளோ எல்லாருக்குமே ஒரே தண்டனை தான் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம மர்வான் பர்கூத்தி அவர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எல்லாரையுமே ஒரே நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, தூக்கில் போடுறதுக்காக இப்போ இஸ்ரேல் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரேலுடைய கோபம் எப்படி இருக்குன்னா, நம்ம போர் செஞ்சு ஜெயிக்க முடியல இப்போ, ஆனால் அந்த அசிங்கத்தை துடைக்கணும். அப்போ தான் நமக்கு அடுத்த தடவை ஆட்சியில் இடம் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி தூக்கு தண்டனைலாம் நிறைவேற்றணும்னா கையில் கிடச்சவங்கள தூக்கில் போடுறதுக்கு ஒன்றும் வீரம் தேவைப்படாது. போய் போர்க்களத்தில் சண்டை போடுறதுக்கு தான் வீரம் தேவைப்படும். ஆனால் இந்த மாதிரிலாம் தூக்கில் போட்டோம்னா அது அப்படியே மாறும். பரவாயில்ல, இஸ்ரேல் மேலே போர் செஞ்சவங்களுடைய நாட்டை சேர்ந்த இத்தனாயிரம் பேர்த்த இஸ்ரேலுடைய நெத்தன்யாகு அழிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நெத்தன்யாகு மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வருங்கிறதுக்காகத்தான் அவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இருட்டு பங்கரில் தான் வச்சுட்டு இருக்காங்க. அதாவது மேலே தரைக்கு மேலே இருக்கக்கூடிய சிறையில் அவங்களாம் இல்லை. அவங்களாம் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் தான் அவங்களெல்லாம் வச்சுருக்காங்க. அண்டர் கிரவுண்டில் தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, வெளிச்சம் இல்லை, சூரிய வெளிச்சப்படாமல் அவங்களே பார்த்திங்கன்னா நோய்வாய்ப்பட்ட மாதிரி தான் இருக்கிறாங்க ஆல்ரெடி. அவங்கள கொண்டு போய் தூக்கில் போடணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி தீர்ப்பாக வேற வந்திருக்குது. இதை பல நாடுகள் எதிர்க்கிறாங்க. சவுதி ஆகட்டும், மற்ற நாடுகளாகட்டும் எதிர்க்கிறாங்க. எதிர்த்தாலும் இஸ்ரேல் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த தீர்ப்பை இதுக்கப்புறம் மறுபடியும் மேல்முறையீடு பண்ண முடியாத அளவுக்கு தீர்ப்பை கொண்டு வராங்க. நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதை. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னோமே காசாவுடைய பங்கர் கீழே, ரஃபாவுடைய பங்கர் கீழே 200 பாலஸ்தீன போராளிகள் மாட்டியிருக்காங்கன்ட்டு அவங்கள மீட்டு தர வேலை இப்போ துருக்கி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. துருக்கியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து ஒன்றும் செய்யாட்டினாலும் இந்த கடைசியாக ஒரு 1.5-2 மாதமாக இப்போ காசா விஷயத்தில் கொஞ்சம் ரொம்ப முனைப்போடவே இருக்கிறது மட்டும் இல்லை, சப்போர்ட் பண்ணுறேங்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பங்கரில் இருக்கக்கூடிய போராளிகளை மீட்டு தரோங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராமிஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா துருக்கியுடைய அதிபர் எர்டோகான் அவர்கள் கொடுத்துருக்காரு. இது பார்த்திங்கன்னா ஒரு பெரும் பிரச்சனையை கொண்டு வரும். ஏன்னா அந்த 200 பேர்த்தை வெளியிட மாட்டேன்னு இஸ்ரேல் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி துருக்கி இராணுவத்தை வெளியிட மாட்டேன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி துருக்கியுடைய இராணுவத்தை என்ன பண்ண மாட்டோம், காசாக்குள்ளே விட மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அந்த 200 பேர்த்தையே காப்பாற்றுறதுக்கு துருக்கி உள்ளே போகிறாங்க அப்படிங்கிறது 2 பிரச்சனையை உருவாக்குது. ஒன்று, துருக்கி உள்ளே போகிறதுமே இஸ்ரேலுக்கு பிடிக்கல, அதுக்கே சண்டை வரும். ரெண்டாவது, உள்ளே இருக்கிற 200 பேர்த்த எடுக்கக்கூடாது அப்படின்னு தான் இஸ்ரேல் ஆசைப்படுது. அதை வேற இவங்க எடுத்து தருவேன்னு சொல்லியிருக்காங்க. இது மறுபடியும் பார்த்திங்கன்னா சண்டை வர்றதுக்கான ஒரு பெரும் அபாயமாக இருந்து கொண்டிருக்குது. துருக்கி தான் பார்த்திங்கன்னா இஸ்ரேலை பொருட்படுத்தாமல் இஸ்ரேல் என்ன செஞ்சாலும் சரி நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்களுடைய ஜேசிபி வாகனங்கள்லாம் உள்ளே வரும், அது மூலமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், காசாவை ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணுறோம், உணவு கொண்டு சேர்த்துறதுக்கான வேலைகளை பார்க்குறோம். இஸ்ரேல் இராணுவம் காசா மக்களை தாக்குறாங்கல்ல, அதை தாக்க விடாமல் நாங்கள் என்ன பண்ணுறோம், உள்ளுக்குள்ளே நின்று ஒரு பாதுகாப்பு படையாக உங்களுக்காக இருக்கிறோம்னு சொல்லிட்டு நிறைய வாக்குறுதிகளை துருக்கி அள்ளி தெளிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கான முயற்சியும் செஞ்சிட்ருக்காங்க. இந்த போர் நின்னதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தனியாக பார்த்திங்கன்னா துருக்கி நல்ல பேரை ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் துருக்கி நான் சண்டைக்கு வருவோம், நாங்கள் தாக்குவோன்னு வேற சொல்லிட்டு இருக்கிறனால நேருக்கு நேர் சண்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் காசாக்குள்ளே இருக்குது. நேருக்கு நேர்னா துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவுலலாம் கிடையாது, இஸ்ரேலுடைய இராணுவத்துக்கும் துருக்கியுடைய இராணுவத்துக்கும் நடுவில் காசாக்குள்ளே மட்டும் இந்த சண்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்குது. இந்த தடவை பார்த்திங்கன்னா எர்டோகான் அவர்கள் கொஞ்சம் துணிஞ்சுதான் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா இஸ்ரேலுடைய
ராணுவத்தையும் நெத்தனியாகையும் எதிர்த்து கொண்டிருக்காரு. இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொலியில பார்க்கலாம்.